இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நடிகர்கள் அருள்நிதி, அருண் பாண்டியன், நடிகைகள் பிரியா பவானி சங்கர் ஆகியோர் நடிப்பில் டிமாண்டி காலனி பாகம் 2 திரைப்படம் உருவாகியுள்ளது. இந்த படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. படக்குழுவினர்களின் செய்தியாளர் சந்திப்பு ஹோப்ஸ் டைடல் பார்க் வளாகத்தில் நடந்தது. அப்போது பேசிய அவர்கள், இந்த திரைப்படம் அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினர். அரசியல் குறித்தான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அருள்நிதி, தற்போது அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை எனவும் 2062 அது குறித்து யோசிக்கலாம், அப்போது நானும் உயிருடன் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீர்கள் என பதிலளித்துவிட்டு சென்றார். அஜய் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருந்தார். இது மாதிரி சிஜி நல்லா வந்தே ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் மூவி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இந்த படத்தில் சிஜி நல்லா வந்தே ஆகணும். ரெண்டாவது, ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது சிஜி ரொம்ப முக்கியம். அதுவும் எங்கள் படத்தில் 80% ஃப்ரேமில் ஐ திங்க் சிஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி பாபி சாரும் படம்லாம் பார்த்துட்டு அவர் என்னதான் அவங்க முன்னாடியே ப்ராஜெக்ட் உள்ள கமிட் ஆனாலும் அவங்க படம் பிடிச்சிருக்குன்றனால சிஜிக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்பேஸ் அவருக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நாங்கள் ஆகஸ்ட் 15 வரோம். பர்பஸாக வரல. ரெண்டாவது, ஆகஸ்ட் இப்போ என் படமே நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், வேற ஒரு படமாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 வந்திருக்க மாட்டேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா வெளியில் போய் பயங்கரமாக ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதே மாதிரி 4 நாள் லீவ் வருது. ஸோ அதனால தான் வரும். எனக்கு என்னன்னா, மனசால வர எல்லா படங்களும் நல்லா ஓடணும், நம்ம படமும் நல்லா பண்ணணும், அந்த படம் ஆப்வியஸாக நல்லா பண்ணணும், அதில் விக்ரம் சார் இருக்காரு. ஸோ இந்த 2 படமுமே இந்த 4 நாள் நல்லா பண்ணு. அப்புறம் ரகு தாத்தா வருது, அந்த படமும் நல்லா ஓடணும். இந்த 3 படமும் நல்லா பண்ணுச்சுன்னா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. பாபி சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க.